ஹாய்! சப்பாத்திக்கு இந்த மாரி ஒரு முட்டை கிரேவி செஞ்சு குடுத்து பாருங்க. சப்பாத்தி சும்மா கணக்கில்லாம உள்ள போயிட்டே இருக்குங்க. நான் இதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வேக வச்சு, வெள்ளைக்கருவு தனியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஞ்சக்கருவு அப்படியே எடுத்து வச்சிரலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 பாதாம், இது கூட வந்து ஒரு 2 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு, இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கு ஏத்த மாரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு சிம்லே இருக்கட்டும். நல்லா அங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ அந்த வெள்ளைக்கருவை போட்டு நல்லா அப்படியே வதக்கி விடலாம். வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், கிரேவியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு அது கூட கஸ்தூரி மேத்தியை போட்டு நல்லா அப்படியே உள்ளங்கையில் தேய்ச்சி தூவி விட்டுட்டு இந்த மஞ்சக்கருவு 3ஐயும் கடைசியாக போடுங்க. ஏன்னா மஞ்சக்கருவு வந்து உடஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.